ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அங்கு சிக்கி தவித்த 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த மீட்பு பணி குறித்த முழு விவரங்கள், மீட்கப்பட்ட பக்தர்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, முழு விவரங்கள். வணக்கம். அதாவது சதுரகிரி ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பக்தர்கள் இறங்க முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயில். இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. இதனை அடுத்து இன்று மார்கழி பிறப்பை ஒற்றி இன்று சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு ஒரு நாள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சாமி தரிசனம் செய்ய சென்றனர். தரிசனம் முடித்துவிட்டு மதியம் முதல் பக்தர்கள் அடிவார பகுதியை நோக்கி இறங்க ஆரம்பித்தனர். தொடர்ந்து மதியம் முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதன் சுற்றுவட்டார பகுதியான வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்ததால் சதுரகிரி மலைப்பகுதியில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள சங்கிலிப்பாறை, ஊத்துப்பாறை உள்ளிட்ட ஓடைகளில் நீர்வரத்து குறைவாக இருந்த போது தீயணைப்புத் துறையினர் மற்றும் தனியார் மீட்பு மற்றும் ஆயுதப்படை காவலர் பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் இறங்கி வந்த நிலையில ஓடையில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக வந்ததால் 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓடையை கடக்க முடியாமல் தவிர்த்து வந்தனர். இதனை அடுத்து சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயில அங்க உள்ள பக்தர்களை பத்திரமாக ஒரு 30 பேரை மீட்டனர். தொடர்ந்து அங்க அந்த பகுதியில மழை பெய்யறனால பக்தர்கள் ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் மேல மலைப்பகுதியில, அதாவது சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயில இருக்காங்க. அவங்களை இறங்க வேணாம்னு சொல்லி பத்திரமாக கோயிலே தங்க வச்சிருக்காங்க. தொடர்ந்து கீழே இறங்கின அந்த 30 பேரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவங்களை பத்திரமாக மீட்பு துறையினர் அனுப்பி வைத்திருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.